தமிழ்நாட்டில் புதிதாக 8000 தனியார் மருத்துவமனைகளை தொடங்குவதற்கு தற்காலிக அனுமதி கொடுத்துருக்குறோம் அப்படின்னு ஒரு செய்தி வந்துச்சு. திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வராக இருக்கிறப்ப மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காக்கும் 24 அப்படின்னு மருத்துவத்துறை சார்ந்து மிகப்பெரிய அளவில் மருத்துவ திட்டங்கள் பெரும்பாலும் ஏழை மக்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அவர்கள் திட்டத்தை தீட்டியிருந்தாங்க. இது ஸ்டாலின் அவர்கள் மட்டும் இல்லை, கலைஞர் கருணாநிதி அவர்கள் காலகட்டத்திலிருந்தே இந்த ஏழை மக்களுக்கு மருத்துவ வசதிகள் எளிதாக போய் சேரணும்னு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏன் ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனேயே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், குழந்தைகளுக்கான ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், வயதானவர்களுக்கு என்று பிரத்யேகமாக பார்க்கக்கூடிய ஹாஸ்பிட்டலாக இருக்கட்டும், இதெல்லாம் ஆட்சி பொறுப்பேற்று ஓரிரு வருடங்களுக்கு முன்னதாகவே இவர்கள் இதெல்லாம் திறந்து வச்சாங்க. ஆனால் இன்றைக்கு தாவேகாவினுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் சொல்லியிருக்கிறாரு, 8000 புதிய தனியார் மருத்துவமனைகள் திறப்பதற்கு அனுமதி கொடுத்துருக்குறோன்னு சொல்கிறாங்க. இது எதன் அடிப்படையில் ஃபங்க்ஷன் ஆக போகுது, யாருக்கு சாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஊழலை நாங்கள் இந்த 2 வாரத்தில் ஒழிச்சு கட்டிட்டோம் அப்படின்னு ஆதவ் அர்ஜுனா வேறு பேட்டி கொடுத்துருக்கிறார். இது எதன் அடிப்படையில் சொல்கிறாரு அப்படின்னு தெரில. டெண்டர் இது வரைக்கும் கொடுத்த பழைய கவர்மெண்ட் கொடுத்த டெண்டர்லாம் கேன்சல் பண்ணிவிட்டு புது டெண்டர் விட போகிறோம், இது வரைக்கும் கொடுத்த கமிஷன்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. இவங்க புது டெண்டர் யாருக்கிட்ட கொடுக்க போகிறாங்க, அந்த டெண்டர் யாரெல்லாம் வாங்கியிருக்கிறாங்க, அவர்கள் எவ்வளவு கமிஷன் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த புதிய நடைமுறைகள் எல்லாமே இனிமேல் தான் தெரிய வரும். ஏற்கனவே புசி ஆனந்த் மீது ஊழல் புகார்கள் குவிய தொடங்கிவிட்டது. ஒரே நாளில் காலையில் டெண்டர் அறிவித்து சாயங்காலமே க்ளோஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற புகார்கள் வர ஆரம்பித்தாச்சு. அது மட்டும் இல்லை, அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் மீது ஒரு குற்றச்சாட்டு. அவர் பிராமண வகுப்பை சார்ந்தவர், அவர்கிட்ட அறநிலையத்துறை போகலாமா அப்படின்னு ஒரு விமர்சனம் இருக்குது. பெரியார கொள்கை தலைவராக வச்சுக்கிட்டு இப்படிப்பட்ட முடிவு தாவேகா எடுத்திருக்கக்கூடாது, வேறு யாருக்காவது கொடுத்துருந்துருக்கலாம். அது மட்டும் இல்லை, சேகர்பாபு அவர்கள் அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கிறப்ப என்ன மாதிரியான நலத்திட்டங்களெல்லாம் கொண்டு வந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி. இது எல்லாத்தையும் தாண்டி நிதியமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார் இல்லையா மரிய வில்சன், அவர்கள் குடும்பத்திட்டிருந்து பல 100 கோடி ஒர்த்து இருக்கக்கூடிய நிலங்களை, ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலங்களை போன திமுக அரசு கையகப்படுத்தினாங்க. அதை தான் ஸ்போர்ட்ஸ் சிட்டியை கொண்டு வர போகிறோம்னு சொல்லிட்டு பட்ஜெட்லேயும் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ இப்போது இது எல்லாம் அறநிலைத்துறையினுடைய நிலத்தை ஆக்கிரமித்து வச்சவங்க, அரசு புறம்போக்கு நிலத்தை ஆக்கிரமித்து வச்சவங்க எல்லாம் இப்போ தாவேகா கூட இருக்கிறாங்க. விஜய் அவர்கள் இதை எப்படி கொண்டு போகிறார், திமுகவினுடைய விமர்சனங்களை எப்படி சமாளிக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். மக்களுக்கு கேள்வி கேட்க அதிகாரம் இருக்குது. நீங்கள் இதை குறித்து என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.